சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட மாநிலத்தவர்கள் மனு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வட மாநிலத்தவர்கள் முற்றுகையிட்டு புகார் கொடுக்க வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. டைகர் பாலா என்பவர் ராஜஸ்தான் பெண்கள் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் வட மாநிலத்தவர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட மாநிலத்தவர்கள் மனு கொடுத்துள்ளனர். வட மாநிலத்தவர்கள் முற்றுகையிட்டு புகார் கொடுக்க வந்ததால் பெரும் பரபரப்பான சூழல் அப்பகுதியில் காணப்பட்டு வருகிறது. டைகர் பாலா என்பவர் ராஜஸ்தான் பெண்கள் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வடமாநில இளைஞர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒன்று கூடி முற்றுகையிட்டு புகார் கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் புகார் கொடுப்பதற்காக கோஷமிட்டபடி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துடைய 3வது நுழைவாயில் பகுதிக்கு வந்தார்கள். உடனடியாக போலீசார் அங்கு வந்து அந்த நுழைவாயிலை மூடியிருக்கிறார்கள். உள்ளே யாரும் நுழையாதபடி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். புகார் கொடுக்க செல்பவர்கள் மட்டுமே ஒரு 3 பேர் மட்டுமே உள்ளே செல்லும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஒன்று கூடி இருக்கக்கூடிய காரணத்தினால் காவல் ஆணையர் அலுவலக சாலை, அதாவது ஈவிய சம்பத் சாலை போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமூக வலைதளத்தில் டைகர் பாலா என்பவர் வடமாநில பெண்கள் குறித்து இழிவாக அவதூறாக வீடியோ பதிவு செய்த காரணத்தினால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் புகார் கொடுப்பதற்காக வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அனைவருமே உள்ளே செல்ல வேண்டும் என்று போலீசாரிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களை அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞருடன் புகார் கொடுப்பவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்னும் கலைந்து செல்லாத காரணத்தினால் அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.